अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहु। वालेकुम सलाम रहमतुल्लाहि ताला वबरकातुहू। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिल मुरसलीन व आलिहि व सहबिहि अजमाइन अम्मा बाद। அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய பேரருள் பெரும் கருணை, அல்லாஹ் நம்மை முஃமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீப் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே பிறக்கச் செய்தான் அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அன்புமிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, லிகுல்லின் இலா ஷவில் உலா ஹரகாத்துன் வலாக்கின் கலீலுன் ஃபிர் ரிஜாலி சபாத்துன் என்பது பெரியோர்களுடைய ஒரு சொல். ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையிலே மேலே வர வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. தான் பெரிய நபராக வர வேண்டும், உயர்ந்த அந்தஸ்துக்கு வர வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துறையில். வலாக்கின் கலீலுன் ஃபிர் ரிஜாலி சபாத்துன், ஆனாலும் மனிதர்களில் தான் எடுத்த அந்த காரியத்தில் நிலைத்திருப்பவர்கள் மிகவும் குறைவானவர். அதில் ஸ்டடியாக இருக்கிறது, அதுக்கு பேர் இஸ்திகாமத் என்று சொல்கிறது. அதாவது ஒரு ஆர்வம் வரும், அந்த ஆர்வத்தினாலே அவர்கள் அமலை அதிகமாக செய்வார்கள். போக போக படிப்படியாக குறைஞ்சி போகும். குர்ஆன் ஓதணும்னு பயான் செஞ்சுருப்பாங்க, ஒரு பயான் கேட்டிருப்பாங்க, போடா இன்னிலேருந்து ஒரு நாளைக்கு 10 ஜுஸு ஓதுறது ஆரம்பிச்சிடும். 2 நாளைக்கு ஓடும், அப்புறம் 5 ஆகும், அப்புறம் அந்த 5 1 ஜுஸு ஆயிரும், அப்புறம் அரை ஜுஸு ஆயிரும், அதோட விட்டுருவார். வேகமாக செஞ்சீங்க, முடியலைங்க. இப்போ நற்காரியங்களில் ஒரு வேகம் வரும், அப்புறம் அந்த வேகம் கொஞ்சம் கொஞ்சமாக சாம்பல் பூத்துரும், குறைஞ்சி போயிடும். பெருமான சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லிகுல்லி ஷைஇன் ஷிரத்துன், ஒவ்வொரு வஸ்துவுக்கும் ஒரு வேகம் இருக்குது, ஒரு உற்சாகம் இருக்குது. வலிகுல்லி ஷிரத்தின் ஃபதரத்துன், அந்த ஒவ்வொரு வேகத்துக்கும் ஒரு தனிந்து போகுதல் இருக்கிறது. வேகமாக ஓடிட்டு ஓடான்னா ஓட்ட பந்தயம் வச்சான், பறப்பான், ஃபஸ்ட்டு போக குறைஞ்சிக்கிட்டே போய் இனிமேல் முடியாதுப்பா நின்றுவோம். லிகுல்லி ஷைஇன் ஷிரத்துன் வலிகுல்லி ஷிரத்தின் ஃபத்ரத்துன். ஜி இஸ்திகாமத்துன்னு அர்த்தம் என்ன? நீ எதை செய்கிறாயோ அது கொஞ்சமாக இருந்தாலும் எப்போவுமே தொடர்ந்து செய்கிறது. இது மார்க்கத்தில் ரொம்ப அவசியமானது. ஈமான்லையும் இஸ்திகாமத் இருக்கணும், அகீதாவில் இஸ்திகாமத் இருக்கணும், அமல்களில் இஸ்திகாமத் இருக்கணும். ஈமானில் இஸ்திகாமத்துனா என்ன? குல் ஆமன்து பில்லாஹி சும்மஸ்தகிம், குர்ஆன் ஹதீஸ். இஸ்தகிம் ஆயத்து வருது பாய், வஸ்தகிம் கமா உமிர்த்த, என்ன காரியங்கள் நீங்கள் ஏவப்பட்டிருக்கிறீர்களோ அதில் தரிபட்டிருங்கள். இது அமலை பற்றி வருது. அகீதாவை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், ஹதீஸை பெருமான சொல்கிறாங்க, ஃபகுல் ஆமன்து பில்லாஹி சும்மஸ்தகிம், அல்லாஹ்வின் மீது நான் ஈமான் கொண்டேன் என்று சொல், அதிலேயே நிலைத்திரு, தடுமாறி விடாது. ஃபகுல் ஆமன்து பில்லாஹி சும்மஸ்தகிம். முஸ்லிம் ஷரீஃபுடைய ஹதீஸ், சுஃபியான் இப்னு அப்துல்லா ஸகஃபி ரஸியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறாங்க.
ஜி இன்னொரு ரிவாயத்தில் வருது, ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க, யா ரசூலுல்லாஹ் குல்லி அம கவுலன், எனக்கு ஒரு சொல்லி கொடுங்க, ஒரு விஷயம். லா அஸ்அலு அன்ஹு அஹதன் பஅதக, உங்களுக்கு பின்னால் நான் வேறு யார்கிட்டையும் அதை பற்றி நான் கேட்கவே கூடாது. ஒன்று தான், அதன்படி நான் அமல் செஞ்சிடறேன், அல்லாட்ட வந்து சேர்ந்துடுறேன். அதை புடியாக பிடிச்சிக்கிறேன், ஒரே புடி, நிறையா சொல்லாதீங்க. ஒன்றே ஒன்று சொல்லுங்கள், அதை அப்படியே பிடிச்சிக்கிறேன். நான் அதில் வந்து தடுமாற மாட்டேன், கெட்டியாக பிடிச்சிக்குவேன். ஒன்றே ஒன்று சொல்லுங்கன்னு ரசூலுல்லாஹ் கேட்டார். சஹீஹான ஹதீஸ் இது இப்னு ஹிப்பானில் வருது, முஸ்லீம் ஷரீஃபில் வருது. ஒரு சஹாபி கேட்டாங்க, அடிக்கடி சந்திக்க முடியாது, தூரமாக இருக்கிறார், எனக்கு ஒன்றே ஒன்று சொல்லணும், அதை நான் உறுதியாக பிடித்து கொள்ளுவேன், வேறு யார்ட்டையும் அதை பற்றி நான் கேட்கவும் மாட்டேன், நீங்கள் சொன்ன அதை விடவும் மாட்டேன், அப்படி ஒன்றை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று கேட்டார். பெருமானை சொன்னால் சாதாரண சொல்லுவாங்களா? அவர் எப்படி கேட்குறாரு? மொத்த வாழ்நாளைக்கு போதும், அதை நீங்கள் யாரெல்லாம் பின்பற்றுவீர்களோ அந்த ஒன்று உங்கள் மொத்த வாழ்நாளைக்கு அது ஒன்றே போதும். சொல்லி தட்டுமா? அதை இன்ஷா அல்லாஹ் பிடிச்சிக்கிறீங்களா? என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? கொல், நீங்கள் சொல்லுங்கள், ஆமன்து பில்லா, நான் அல்லாஹ்வை நம்புகிறேன், என் ரப்பு எனக்கு கொடுப்பான், என் ரப்பு என்ன வாழ வைப்பான், முழுமையாக நம்புகிறேன். சும்மஸ்தகீம், பின் அதிலேயே இஸ்திகாமத்தாகிரி, இஸ்திகாமத்தாகிரின்னா அதிலேயே தரிபட்டிரு, என் ரப்பை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டியா, அதில் உறுதியாக இருன்னு அர்த்தம் என்ன? எப்போ உறுதியாயிருன்னு சொல்லுவாங்கன்னா, நீ எதை நம்பினாயோ அதில் ஆட்டம் காணக்கூடிய வஸ்துக்கள் நிறைய வரும் குறுக்காலன்னு அர்த்தம். அப்போ தான் ஸ்டடியாக நில்லுப்பான்னு சொல்லுவாங்க. என்ன பை ஒரு மனிதர் வீட்டில் நின்று கொண்டிருக்கிறார், அப்பா நேராக நில்லு அப்படின்னு அவர்கிட்ட சொல்ல தேவையில்லை, கெட்டியாக பிடிச்சிக்கப்பா, பத்திரமா நில்லு சொல்லுவோம், யாராச்சும் பத்திரமா சொல்லுவோம், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பஸ்ஸில் தொங்கிட்டு இருக்க போகிறார், ரொம்ப கொடுமையான கூட்டத்தில், படியில் வேறு, படியில் நின்று தொங்கிட்டு போகிறார், திரும்பி பார்த்து நில்லு, தடுமாறிடாத, ரொம்ப உஷாரா நில்லு, புடி விட்றாத சொல்லுவோம் இல்லை? ஏன் கொஞ்சம் புடி விட்டா அடிபடும். பஸ்ஸு வேறு குலுங்கிட்டு தான் போகும், ஃபாஸ்ட்டாக போகும்போது வளையும் போது அப்படியே தள்ளும், நடுவில் நின்றாலும் சரி கம்பி பிடிச்சி நிற்போம், வளையும் போது அப்படியே தள்ளும், இந்த பக்கம் வந்து அந்த பக்கம் தள்ளும். அப்படியே ஸ்பீடு பிரேக்கரில் ஏறி பொத்துன்னு போட்டால் இவர் ஒரு கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்து கீழே குதிப்பார். அப்போ கம்பியை பிடிச்சி கெட்டியாக நிற்கணும். பஸ்ஸில் இப்போ அவரை பார்த்து சொல்லுவேன், கம்பி கெட்டியாக பிடிச்சிக்கோ, விட்டுறாத அப்படின்னா, நீ அல்லாஹ்வை நம்புறேன், நீ எப்போ நீ வந்து உறுதி கொண்டாயோ, அல்லாஹ்வை மாத்திரம் நம்புவேன் என்று உறுதி கொண்டாயோ, உன் வாழ்க்கையில் சோதனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், உன் மனசு தளர்ந்து போயிடாத. அப்போ அதுலேயும் ஸ்டடியாயிரி, கடைசியாக அல்லாஹ் உனக்கு அல்லாஹ் திறந்து காட்டுவான். அல்லாஹ் ஒரு தேவை வருது உனக்கு முன்னாடி, அந்த தேவையை அல்லாஹ்ட்ட கேளு. ஒரு கஷ்டம் வருது, அந்த கஷ்டத்தை விட்டு விடுதலையை அல்லாஹ்ட்ட கேளு. ஒரு கடன் பிரச்சனை, ஒரு வீடு பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, உடல்நல பிரச்சனை, ஏதோ பிரச்சனை நிறைய வருது இல்லையா, அதை விட்டு விடுதலையை அல்லாஹ்ட்ட கேளு. உறுதியாக நம்பு, கொடுப்பானா மாட்டானான்னு கேட்காத, எதுக்கும் சும்மா கேட்டு வைக்கலாம், அல்லாட்ட கொடுத்தா வாங்கிக்கலாம் அப்படி கேட்காத. என் ரப்பு கொடுத்தே தான் தீருவான், நான் என் ரப்புகிட்ட வாங்கி தான் தீருவேன், என் ரப்பு கொடுக்குற வரைக்கும் நான் வர மாட்டேன் அந்த வாசலை விட்டு.
என் ரப்பு தரும் வரையிலேயும் நான் என் தைரியத்தை இழக்க மாட்டேன், கேட்டுக்கொண்டுதான் இருப்பேன், மனம் தளர மாட்டேன். அல்லாஹ் தருவான் என்ற ஆதரவை இழக்க மாட்டேன். இவ்வளோ கேட்டாச்சு, இனி மேலும் அல்லா தரப்போகிறான், விடுங்க, இது கேட்டு என்ன செய்கிறது? அல்லாஹ் எனக்கான தர மாதிரி இல்லை, தரவும் மாட்டான், அவனுக்கு தான் கொடுப்பான் அல்லாஹ். சில பேர் வைத்தியத்தில் சொல்கிறானோ எனக்கு தரமாட்டாங்க அல்லாஹ் தானே. என் வாழ்க்கையிலே எழுதி வச்சாச்சு அப்படி. தரித்திரம் ஜி. எப்பவுமே என் பழக்கமே அப்படித்தாங்க. நான் கும்பகோணத்துக்கு வண்டிக்கு போயிருந்தா மாயாரம் வண்டியாக போகும், நான் மாயாரம் வண்டிக்கு போயிருந்தா கும்பகோணம் வண்டியாக போகும். என் தலையெழுத்து அப்படி அப்படிங்கிறான் சில பேர். அப்படி நான் என்ன எதிர்பார்க்குறோம் கிடைக்காதுங்க. அதிர்ஷ்டம் இல்லாமல் பிறந்துட்டேன் என்று அல்லாஹ் இடத்துல புலம்ப ஆரம்பிச்சிடறான் மனுஷன். விளைஞ்ச அப்படி கிடையாது. நான் போகிற டாக்டர் தான் உருப்படி தான் டாக்டராக இருப்பார். நான் வரிசையில் நின்றால் தான் கடைசி வரைக்குமே சட்டை இழுத்து விட்ருவான். கடைசியில் நான் ஒரு ஆள் நிற்கும் போது நிப்பாட்டிடுவான். நான் இடத்துக்கு போனால் டிராஃபிக் ஜாம் ஆகும். ஜி ஃபாஸ்டேக் அங்கே போயிட்டே இருப்பேன். நான் எந்த லைனில் அங்கே தான் 10 பேர் நிற்பான், அங்கே மற்றவங்களும் போயிட்டே இருப்பான். வயிற்றுச்சலாக இருக்கும். மற்ற லைனில் ஆள் போயிட்டே இருப்பான். நான் எந்த வழியில் போனால் அங்கே ஒருத்தன் மாட்டிக்குவான். அவங்க டேக்கில் காசு இல்லைன்னு அவனுக்கு சில்லறை கொடுத்துட்ருப்பான். கடுப்பை கிளப்பணும். எனவே நான் பாத்ரூம் போனால் அப்போ தான் ஆள் போயிருப்பாங்க. அப்புறம் பார்த்தா ஃப்ரீயாக கிடக்கும். ஜி நான் பஸ் ஸ்டாண்ட் போயிருந்தால் பஸ்ஸே வராது. ஸோ பஸ்ஸு வேணால் ஒன்று வேணாம், போய் தொலையுது, வீட்டுக்கு திரும்பி போனால் அப்போ பஸ்ஸு 10 பஸ்ஸு வருவான். எனக்கெல்லாம் அதிர்ஷ்டம் இல்லாத ஆளுங்க நான். சில பேர் அப்படியே புலம்புறான். அலைஞ்ச பை இதெல்லாம் என்ன? உனக்கு அல்லாஹ் தரக்கூடிய சோதனை. அல்லாஹ் தஆலா சும்மா கிடையாது. உனக்கு ஒரு நேமத்தை கொடுக்கணும்னு நினச்சான்னா ஒரு சோதனை வச்சு தான் கொடுப்பேங்க. நான் இஸ்திகாமத்தை சோதிக்கிறதுக்காக என் ரப்பு என்னை வாழ வைப்பான். போயா ஜி, அதில் இஸ்திகாமத்தை இருக்கிறியா என்று சோதிப்பான் அல்லாஹ் உன்னை. பனி இஸ்ராயல்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சனிக்கிழமை மீன் பிடிக்க வேண்டாம்னு சொன்னானா? என்ன பை? சனிக்கிழமை மீன் பிடிக்க வேண்டாம்னு சொல்லிட்டான். அன்னைக்கு மட்டும் ரெஸ்ட் விட்டுரும், காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் 24 hours. ஜி அல்லாஹ்வுடைய இபாதத்துக்காக ஒதுக்கிக்கோ, மீன் பிடிக்காதே. ஓகே, உடனே அல்லாஹ் சொன்னான், சரி மீன் பிடிக்காமல் இருந்தானோ. சும்மா எப்பயும் மாதிரி கடலில் தண்ணிக்கு கடலில் எங்கே மீன் பிடிக்க எப்படி போவாங்க? போட்டில் ஏறி போய் மீன் வலை வீசி மீன் பிடிப்பாங்களே கடலில். ஜி கடல் கரையிலே எல்லா மீனும் வந்து நிற்கும். இத்தனை பெரிய மீன்லாம் எப்படி அப்படி நிற்குமா? எப்படி இருக்கும்? படகுல போய் வலை வீசி ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போய் உள்ளே போய் வலை வீசி பிடிச்சி போட்டு கொண்டு வருவோம். அப்படிதான் மீன் பிடிக்கிற பழக்கம். எப்பயும் மாதிரி இருந்திருந்தால் அவனும் சும்மா தேமையாக இருந்திருப்பான். குரங்கா மாறி இருக்க மாட்டான், பன்னியாக மாறி இருக்க மாட்டான். இப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சனிக்கிழமை மீன் பிடிக்காதே, அது எனக்கு இபாதத்துக்காக ஒதுக்கு, மிச்சம் 6 நாளும் மீன் பிடி, சந்தோஷமாக சாப்பிடுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா இவனை சரின்னு சொல்லிட்டானோ. முதல்ல சனிக்கிழமை போய் கடலில் எட்டி பார்த்தா வயிறுலாம் எரியுது. இத்தனை பெரிய மீன். எனவே இத்தனை பெரிய மீன் முன்னாடி வந்து நிற்கிது, எப்படி இருக்கும்? எனவே தாய்மாரில் விளங்குதா உங்களுக்கு நான் சொல்கிறது? சனிக்கிழமை எப்பயும் மாதிரி இருந்தால் அவன் சும்மா தான் கடந்திருப்பான். அல்லாஹ் சோதிக்கிறான் பாருங்க. அவனுக்கு என்னைக்கு மீன் பிடிக்க வேணான்னு சொன்னானோ அன்னைக்கு தான் இத்தனை பெரிய மீன், தண்ணி மீன் எல்லாம் எங்கே நிற்கிது? கடல்கார வாயில் வந்து என்னை பிடிச்சிக்கோ என்னை பிடிச்சிக்கோ, முன்னாடி கை நீட்டி பிடிச்சிடலாம். அடோ பாவிகளா, இந்த மீனை பிடிக்கிறதுக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அலையா அலைஞ்சு போய் கடலில் போய் சுற்றுடான்னு சுற்றி 4 பேர் வெறுங்கையாக வந்திருக்கிறோம். 7 நாள்
இப்படி கை நீட்டினா பிடிச்சிடலாம் மாதிரி இருக்கு. சனிக்கிழமை முழுசும் ஜாலியாக விளாட்டுதுங்க, கடற்கரையில் வந்து விளாட்டுதுங்க. எதுங்க மீன் அடி வயிற்றுல எரியுது. இப்போ தான் அவன் இல்லை நம்ம என்னைக்கு எல்லாம் மீன் பிடிக்க வேணான்னு சொன்னானோ அன்னைக்கு தான் நிறையா வருது. வயோமல்லா எஸ்பி தூன் ஆயிரத்தி எடுங்க. இது தத்தீம் ஹீதானுஹும் யௌம சபுத்தீம் சுர்ரான். அவர்களுக்கு என்றைக்கு மீன் பிடிக்க வேண்டாம் என்று தடுத்தானோ அந்த சனிக்கிழமை அந்த மீன்கள் எல்லாம் விரைந்து வருகின்றன, கூட்டம் கூட்டமாக வருகின்றன. என்றைக்கு மீன் பிடிக்க வேண்டாம் என்று சொன்னானோ ஒரு மீன் வர மாட்டேங்குது, எல்லாம் கடலுக்குள்ள உள்ள போயிடுது. 2-3 கிலோமீட்டர் வாடா பார்த்துட்றான் மண்ணு பயல வந்துடுவே. இது தத்தீம் ஹீதானுஹும் இது யஅதூன ஃபி ஸப்த் இது தத்தீஹிம் ஹீதானுஹும் யௌம ஸப்திஹிம் ஷுர்ரான் வ யௌம லா யஸ்பிதூன லா தத்தீஹிம் கதாலிக நபுலூஹும். இப்படித்தான் அவர்களை நாம் சோதித்தோம். பிமா கானு யஃப்ஸுகூன், அவர்கள் செய்த பாவகாரிகளின் காரணமாக இப்படித்தான் அவர்களை நாம் சோதித்தோம். அப்போ உண்மை மூமின் என்ன செஞ்சான்? உண்மையான மூமின் என்ன பண்ணார்கள்? எங்களுக்கு உணவு தரக்கூடியவன் அல்லாஹ். சனிக்கிழமை மீன் வீட்டுக்கே வந்து என் வீட்டு வாசலில் உள்ள உட்காந்து பிடிக்க மாட்டேன். எனக்கு என்ன ரிசுக்கோ அதை ஞாயிற்றுக்கிழமை அல்லாஹ் கொடுப்பான், திங்கக்கிழமை அல்லாஹ் கொடுப்பான். இவ்வளோ மீன் எனக்கு தேவையே கிடையாது. எனக்கு ஒரு சின்ன மீன் கிடைத்தாலும் அதில் அல்லாஹ் பறக்க செஞ்சிடுவான். என் ராசிக்கு அல்லாஹ் தஆலா ஏன் பேராசைப்படுவேன்? நானே ஏன் பேராசைப்படுவேன்? நீ பேராசைப்படுகிறாயா? இந்த மீன் மேல் கொண்ட பேராசையால் தொழுகையை விடுகிறாயா? பள்ளிக்கு செல்வதை புறக்கணிக்கிறாயா என்று சோதிப்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா இவ்வாறு மீனை அனுப்புகிறான் என்று உண்மை மூமின் விளங்கி கொண்டார்கள். பழா மீனாவது ஒன்றாவது பள்ளிவாசலுக்கு போயிட்டான், இபாதாத்துக்கெல்லாம் ஈடுபட ஆரம்பிச்சிட்டான். விளைஞ்சுங்களா? அல்லாஹ் மேலே அல்லாஹ்வுடைய உலூஹியத்தில் ஈமான் இல்லாமல் என் ரப்பு எனக்கு ராசிக்கு, என் ரப்பு என்னை வாழச் செய்வான். மீன் வந்தால் என்ன, மீன் இல்லாட்டி என்ன, மீனை வச்சு தான் எனக்கு வாழ்க்கையா? இல்லை, அல்லாஹ் எதை வச்சு என்னை வாழ செய்வான். வை நான் ஏன் வாழணும்? நான் ஏன் இந்த மீனை பிடிச்சி தான் வாழணும்? எனக்கு என்ன இருக்குது? இது கவர்மெண்ட் கம்பெனி பை. நான் தான் மெனக்கெட்டு வாழணும்னு எனக்கு அவசியம் இல்லை. அல்லாஹ் கஷ்டப்பட்டு வாழணும்னு அவசியம் இல்லை. அல்லாஹ் சொன்னதை கேட்கறது என் கடமை, எனக்கு சோறு போகிறது அல்லாஹ்வுடைய கடமைன்ட்டான். அல்லாஹ் சொல்றான், உலகத்துள்ள அத்தனை உயிர் பிராணிகளுக்கு உணவளிப்பது என் பொறுப்புங்கிறான் அல்லாஹ் தஆலா. அவன் சொல்வதை கேட்பது நம்ம பொறுப்பு. இப்போ நாம் என்ன செஞ்சோம் தெரியுமா? ஜி, நம்முடைய பொறுப்பு அல்லாஹ் என்ன நம்ம கொடுத்தானோ ஏவல் விலக்கல்களை ஏற்று நடப்பது. அதை விட்டு விட்டு அல்லாஹ்வுடைய பொறுப்பை நம்ம பொறுப்பாக்கிட்டோம். அதே கவலையில் உட்காந்துருக்கும். என் ஷேக் நாயகம் அடிக்கடி சொல்லுவாங்க, வைசி நாயகம் சொல்லுவார்கள், இஜ்திஹாதுக ஃபீமா வமினலக, உனக்கு எந்த உணவை அல்லாஹ் பொறுப்பேற்று கொண்டானோ அதில் நீ இரவு பகலாக முயற்சி செய்வதும். கொஞ்சம் சவுண்டை கூட்டு வைங்க, நான் கத்த வேண்டி கிடக்கு. இஜ்திஹாதுக ஃபீமா வமினலக, போதும் சவுண்ட் இல்லாமல் குறைச்சி. ஓ தக்சீருக்க ஃபீமா தலப மின்க, உன்னிடம் அல்லாஹ் என்னை எதிர்பார்க்கிறனோ அதிலே நீ குறை செய்வதுமாகிறது. தலீலுன் அலந்திமாசி பசீரதி, உன் அகப்பார்வை குருடாகி விட்டது என்பதற்கு அடையாளமாகும். நல்ல கவனியமா தாய்மார்களே, உங்களை தான் சொல்றேன். நல்ல காரியம் செய்யும் போது நீ அதில் ஊக்கமா செய்யறியா, இல்லை நீ சோம்பேறித்தனமா இருக்கிறியான்னு டெஸ்ட் வைப்பான் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா. பார்த்தீங்களா, சனிக்கிழமை மீன் வந்துச்சா, இவன் போய் பார்க்குறான், மீனா நிற்குது. அல்லாஹூ, நான் என்ன செய்வேன், இவ்வளோ மீன் இருக்குது, இது எப்படி விட்டுட்டு அந்தான போக மனசு வரலையே, அல்லாஹ் வேற சனிக்கிழமை மீன் பிடிக்க வேணான்னு சொல்லிட்டானே. மீன் பிடிக்க வேணாம், சும்மா வீட்டில் தூங்குன்னு சொல்ல அல்லாஹ் தஆலா. அன்றைய நாள் அல்லாஹ்வுடைய வணக்கத்துக்காக செலவு செய்யும். இப்போ வணக்கத்துக்கு செலவு செய்யாமல் கடல் கரைக்கு வந்து வேடிக்கை பார்த்து நிற்கிறான். இவ்வளோ மீன் இருக்குது அப்படின்னு உடனே அவங்களுக்குள்ள மஷூரா பண்ணோம். சரிப்பா, அல்லாஹ் சனிக்கிழமை மீன் பிடிக்க வேண்டாம் தானே சொன்னான். நாம் என்ன செய்வோம், ஒரு பெரிய குழியை வெட்டி
இந்த வர்ற மீன்லாம் துரத்தி துரத்தி இந்த குழியில் தள்ளி விட்டுருவோம். அந்த குழியை மூடிடுவோம். கடலுக்கும் ஒரு குழியை வெட்டி கடலுக்கும் ஒரு சின்ன வாக்கியம் வெட்டுறது. எல்லா மீனையும் துரத்தி குச்சி எடுத்து துரத்தி மீனை பிடிக்கக்கூடாது. அந்த குழி வழியாக அந்த வாக்கியா வழியாக துரத்தி அந்த குழியில் விழுந்துடும். உடனே அந்த வாக்கியால் அடைச்சிடுவோம். எந்த மீனும் கடலுக்கு போக முடியாது. அடுத்த நாள் வந்து அப்படியே அள்ளிடலாம். எவ்வளோ ஐடியா பார்த்தீங்களா? காலையிலேருந்து குழி வெட்டி அதை தள்ளுறான் உள்ள. இப்போ அல்லாஹ் எதுக்காக மீன் பிடிக்க வேண்டாம்னு சொன்னான்? அவங்கள எதுக்கான்னு சொன்னான்? இபாதத்துக்காண்டி. அதை செயலை எவனும் அல்லாஹ் எதுக்காக வேண்டி மீன் பிடிக்க போக வேணான்னு சொன்னான்? இபாதத் செய்யறதுக்காக. இப்போ இபாதத் செய்யாமல் அந்த குழியில் மீனை தள்ளணும். அல்லாஹ் சொன்ன நோக்கம் நிறைவேறல. ஒன்று டெஸ்ட்டு பண்ண தானே அல்லாஹால அந்த மீனை அமிச்சதே. இப்போ மீனை இலாஹாக்கறியா அல்லாஹ் இலாஹாக்கறியா? அதான் பேச்சு. மீனை இலாஹாக்கறியா மீனை அனுப்பிய ரப்ப இலாஹாக்கறியாங்கிறது தான் டெஸ்ட்டே. இங்கே டெஸ்ட்டு வேற இல்லை. ஒரு டெஸ்ட்டு எங்கே? இப்திலா ஃபிர் ருபூபியத். நீ யாரை ரப்பாக்கி வைத்திருக்கிறா என்பதில் டெஸ்ட் வைக்கிறான் அல்லாஹ் தாலா. வேற எங்கேயும் டெஸ்ட் இல்லை. நீ அல்லாஹ் ராசிகாக்கறியா, அல்லாஹ் ரப்பாக்கனையா, மீனை ரப்பாக்கனையா? இதை விற்றாதான் நான் வாழ முடியும்னு நினச்சே. நீ வாழ வைக்கிறவன் அல்லான்னு நினச்சியா? நீ வாழ வைப்பவன் அல்லாஹ் என்று நினைத்தால் நீ அல்லாஹ்வுடைய இபாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்ப. அந்த மீனை ஒதுக்கியிருப்ப. அல்லாஹ் உன்னை ராஜ வாழ்க்கை வாழ வைப்பான். மீனை பிடிக்காமலே அவன் முன்னாடி கொண்டு கொடுப்பான். பை அதே மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தார்களுக்கு இது பனி இஸ்ராயீல் நடந்த செய்தி தானே இது. எந்த காலத்தில்? மூசா நபி காலத்துலேயும் அதுக்கு பின்னாடி ஷம்பீலுடைய மூசா நபி காலத்தில் இல்லை, அதுக்கு பிற்காலத்தில் ஷம்பீல் என்ற நபி இருந்த காலத்தில் நினைக்கிறேன் இந்த சம்பவம் நடந்தது. சபுத்து இருக்கே, சபுத்துடைய சம்பவம் அல்லாஹ் தஆலா அவங்க அத்தனை பேரையும் குரங்காக பன்றியாக மாற்றிட்டான். இந்த சம்பவம் மூசா நபி காலத்தில் நடக்கலை, அதற்கு பிற்காலத்தில் நடந்த சம்பவம். அதே அல்லாஹ் தஆலா மூசா நபி காலத்தில் எந்த வேலையும் செய்யாமலேயே இவர்களை தேடி பறவை வந்துச்சு. சல்வா என்ற பறவை. இப்போ காடை இருக்குது பார்த்தீங்களா, அந்த காடை போன்று ஒரு பறவை காலங்காத்தால வீட்டு வாசலில் கூட்டமாக நூற்றுக்கணக்காக வந்து வீட்டு வாசலில் உட்காந்துக்கும், மரத்தில் உட்காந்துக்கும், முன்னாடி வீட்டு முத்தில் உட்காந்துக்கும், வீட்டு கொல்லையில் உட்காந்துக்கும். வளைஞ்சிங்களா? அப்போ இவர்கள் எவ்வளோ வேண்டுமானால் பிடிச்சிங்க. உங்கள் வீட்டில் அன்றைக்கி 4 பேரா, ஒருத்தர் 2 காடை சாப்பிடுவியா, 8 எடுத்துக்கோ. 5 பேரா 10 எடுத்துக்கோ. இல்லை ஒருத்தர் 1 காடை சாப்பிடுவியா 4 எடுத்துக்கோ. எக்ஸ்ட்ரா பிடிக்காதுன்ட்டான் தானே. அது பிடிக்கிற வரைக்கும் பறக்காது. யாருமா பேசுறது? தம்பி இங்கே வா, பாப்பா இங்கே தள்ளி உட்காரு, இங்கே தள்ளி உட்காரு, அந்த பொண்ணு பாரு, நீங்கள் தள்ளி உட்காருங்க, பேசக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன்னு கவனிக்கணும், தெரியுமா? பாப்பா இல்லை அங்கே எந்திரிங்க, அங்கே போய் உட்காரு, லாஸ்ட்டு போய் உட்காரு, பேசக்கூடாது. அப்படி அல்லாஹ் கொடுத்தான். காடை வந்து உட்காந்துக்குது. சல்வா என்று பேர் அந்த பறவைக்கு பேர். பிடிச்சிக்கிறாங்க. டெய்லி வந்துச்சு, டெய்லி கொடுத்தான். ஒரு நாள் கூட மிஸ் ஆகிற அல்லாஹ் கொடுத்துருந்தான். மண் என்றால் அவங்க வீட்டுடைய கொல்லைகளில் வெளியில் இருக்கக்கூடிய அந்த மரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மரத்தில் காலையில் எழுந்திரிச்சா பனி அடர்ந்து கட்டுற மாதிரி தேன் கூடு மாதிரி பனி கட்டியிருக்கும். தேன் கூடு மாதிரி அதை உடைச்சா தேன் அடை வர அப்படி வரும். தேன் மாதிரி இருக்கும், அவ்வளோ இனிப்பாக இருக்கும். அது வயிறு நிறைய சாப்பிட்லாம், உடைச்சி அப்படி சாப்பிட்லாம். இது பேர் மண் என்று பேர். டெய்லி மறுபடியும் அடுத்த நாள் மறுபடியும் கட்டும். தேன் இல்லை, அது மண் என்று ஒரு காளான் மாதிரி வளரும். அதுலேயே அவ்வளோ வயிறு நிறைய சாப்பிடுவாங்க. பறவையை பிடிச்சி பொறிச்சு சாப்பிடுவாங்க. பல வருஷம் கொடுத்தான் அல்லாஹ் தஆலா. உனக்கு தேவையானதை வச்சுக்கோ. எவ்வளோ அல்லாஹ்வுடைய கருணை பாருங்கள் எவ்வளோ கருணை பாருங்கள். அல்லாஹ் மண்ணு செல்வ இறக்கி வச்சான். அல்லாஹ் சொன்னால் தேவையானதை வச்சுக்கப்பா, சேர்த்து வைக்காத. இவன் என்ன செஞ்சான்? காடையை பிடிச்சி 2 காடை பிடிச்சி 1 காடை திட்டு 1 காடை வச்சுட்டான். அல்லாஹ் தஆலா மறுநாள் காடை பார்த்தா அந்த நாரி போச்சு. அதை அறுத்து திங்காமல் வச்சுட்டான். மறுநாள் பார்த்தா அது அப்படியே நாத்தம் எடுத்துருச்சு. அது வரைக்கும் ஆதம் நபி காலத்திலேருந்து அது வரைக்கும் இந்த பொருட்கள் கெட்டு போகிறது ஒன்றும் இல்லை. ஃப்ரிட்ஜே தேவையில்லை, எத்தனை நாள் வச்சாலும் கெட்டு போகுது, காய்கறியெல்லாம் கெட்டு போகாது. இவன் எப்போ அந்த மாதிரி செஞ்சானோ, மண்ணு சல்வாவை எடுத்து சேகரித்து வச்சானோ, அல்லாஹ் தஆலா அன்னையிலிருந்து கெட்டு போகிற மாதிரி ஆக்கிட்டான். வச்சா மறுநாள் கெட்டு போயிடும். ஃப்ரிட்ஜெல்லாம் வெளியே வச்சு பாரு. ஒரு கறி 1 கிலோ வாங்க, 1/2 கிலோ சமைச்சு 1/2 கிலோ வச்சுருங்க. காலையில் பார்த்தா எப்படி இருக்குமா? மறுநாள் காலையில்
நல்லா இருக்குமா? வீணாக போயிட்டு. இது அவனுங்க பண்ண அட்டகாசத்துக்கு தண்டனையாக கொடுத்தான் அல்லாஹ். உனக்கு எல்லாம் தேவையானதை கொடுத்துட்டான். ஏன் மேல் கொண்டு ஹிர்ஸு, பேராசை ஏன்டா சாப்பிட்ற? இன்னும் அது வேணும் அது வேணும் இது வேணும், எதுக்கு பேராசை உனக்கு? ஹிர்ஸு என்ன போட்டு ஹிர்ஸு? அதுக்கு தண்டனையாக அல்லாஹ் கொடுத்தான். புரிஞ்சுங்களா? அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா இவரை சோதிக்கிறான் பாருங்க. எப்படி செய்கிற, அந்த உத்தரவு கட்டுப்படுறையா இல்லையான்னு சோதிக்கிறேன். அதே மாதிரி நமக்கும் சோதனை வரும். 1 2 இல்லை, நிறையா வரும். நீ காலையில் குர்ஆன் ஓதி 1/2 மணி நேரம் ஓதலாம், திறந்து உட்காரு, அப்போ தான் ஃபோன் வரும். அதான் குர்ஆன் திறப்ப ட்ரு ட்ரு அடி 2 ஆயத்து ஓடுவோம் ட்ரு ட்ரு. சரி எடுத்து ஹலோ சொல்லுங்கள், குர்ஆன் ஓத விடுறானுங்களா பாரு. சரி சொல்லுங்கள். அப்படிங்களா? சரி 10 நிமிஷம் பேச்சு வச்சு திரும்ப எடுப்பேன். தயிர் கறி வந்துடுவா. அம்மா காய்கறி வேணுமா? முட்டைக்கோஸ், கத்திரிக்காய், வெண்டைக்காய். சரி இது வாங்கலாம், கடையில் போய் வாங்கணும். 2 வரி ஓதும் முடிச்சோம், கத்திரிக்காய் வாங்க போவோம். அதை வாங்கி வந்து மறுபடியும் 2 வரி ஓதுவார். அதுக்குள்ளே வேறு பால்காரன் வருவான். அப்போ தான் திறந்து பக்கத்து கறி வந்துடுவா. அதுக்குள்ளே வந்து உட்காந்து விஷயம் தெரியுமா ஆயிஷா, கேள்விப்பட்டியா? இல்லை பண்ணலையே. ஆஹா, அது 1.5 மணி நேரம் ஓடும். முடிஞ்சு போச்சா? 9 ஆச்சு, இட்லி சுடணும், கிளம்பிடுவாள். முடிச்சா? இதே நீ எடுத்து ஃபோன் பார்க்கலான்னு உட்காரு, ஒரு டிவி பார்க்கலான்னு உட்காரு, ஒருத்தி வர மாட்டான். ஒரு யூடியூப் பார்க்கலான்னு உட்காரு, 1 மணி நேரம் படம் பாரு, ஒரு பயம் ஒருத்தி வர மாட்டான். இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்கலாம். குர்ஆன் தஸ்பீஹ் தான் எடுத்துருப்பேன். அப்போ தான் இன்னைக்கு 100 தஸ்பீஹ் ஓதிடுறது, இன்னைக்கு 3000 அல்லாஹ் வரதுக்கு முடிச்சிடுறது. அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹ். என்னடா அது 10 தான் ஓதிருக்கும். என்னடா தூக்கம் போ அப்படின்ட்டு ஃபோன் எடுப்பான். ஃபேஸ்புக் எல்லா தூக்கமும் கலைஞ்சிடும். தூக்கம் எல்லாம் போயிடும். இது அல்லாஹ் கொடுக்குற சோதனை. தூக்கம் வந்து தூக்கம் வர்றேன் நீ, எனக்கு தூக்கமே, எனக்கு தூக்கம் வேறு வருதே. நீ அல்லாஹ்வுடைய திக்ர் செய்யணும். இன்னைக்கு 3000, இன்னைக்கு 6000, என்ன செய்வோம்? போ செத்து தொலை. எதை? தூக்கத்தை எந்திரிச்சு நின்றுக்கும். நின்று அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹ். இப்போ என்ன செய்வேன்? வந்துடுவேன். இப்போ நீ உட்காந்து ஜாலியாக ஃபேனை போட்டு ஏசி வேற போட்டுக்கிட்டு அப்படியே ஜாலியாக உட்காந்து அப்படியே சொக்குது. தூக்கம் வந்துச்சு, வந்துடுவியா தூக்கம்? இன்னைக்கு திக்ர் செய்ய வச்சாலும் தூக்கம் வருது. கண்ணே அவன் மொளாப்படி போடுறவனுக்கு தெரிஞ்சுங்களா? உனக்கு இன்னைக்கு தூக்கம் வந்துடுவ. நீ அல்லாஹ் ஸலவாத்து வந்தால் தூக்கம் வர்ற. நீ இரி ஒன்று விடுறனா இல்லையா? ஒரு பச்சை மணத்தை வாயில் போட்டு மெல்லுங்க, வந்துடுவ. நீ தூக்கம் வந்துடுவோம். முன்னாடி ஹுசூர் வீட்டை நேராக சமையல் ரூம் போக வேண்டியது, ஒரு பச்சை மிளகாய் எடுக்க வேண்டியது, கழுவிட்டு வாயில் போட்டு மென்ற வேண்டியது. ஹா ஊ ஹா ஊ 2 மணி நேரம் தூக்கம் வராது. என்ன சொல்றீங்க பை? சின்ன வெங்காயத்தை கண்ணில் புழிஞ்சுட்டுக்கோ, வந்துடுவா தூக்கம். போய் பார்த்துடலாம். சரி அவ்வளோ கடுமையான தண்டனை கொடுக்க வேணாம். பேசாமல் மொட்டை மாடிக்கு போய் வளைஞ்சுங்களா, வெயிலில் போலாது அல்லாஹு அல்லாஹ் 3000 திக்ர் முடிக்காமல் கீழே வரமாட்டேன். ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். வந்துடுவ ஃபோன். இப்போ நீ பார்த்துக்கலாம். திக்ரு செய்ய போகிறோம், குர்ஆன் ஓத போகிறேன் 1/2 மணி நேரம், எவனும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஃபோனை சுவிட்ச் ஆஃபே பண்ணி மேலே தூக்கி வச்சிடணும். ஓத போகிறோம் யாரும் அப்போ கொட்டும். இப்படி நீ அல்லாஹ் தஆலா சோதனை கொடுக்கும்போது அதில் எப்படி நடந்துக்கிறேன்னு நல்லா பார்க்குறான் உன்னைய. அதனால திக்ரு செய்கிற நேரத்தை மீன் அனுப்புகிறான் பாருங்க, அன்னைக்கு மட்டும். அதே மாதிரி நீ எப்போ நல்ல காரியம் செய்ய போறியோ அப்போ தான் எல்லாம் வருவாள். எல்லா டிஸ்டர்பன்ஸும் அப்போ தான் வரும். இஸ்திகாமத்தை காட்டு வந்துடல. ஒரு 4 நாள், 1 வாரம், 10 நாளைக்கு தூக்கமே நீ வந்துடுவியா? பார்த்துடலாம். இன்னைக்கு தூக்கம் வந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஆக்கிடுறது. தூக்கம் வந்தால் 3000 6000 ஆக்கிடுறதுக்கு, 250 500 ஆக்கிடுறது. என்ன டிஸ்டர்ப் பண்ணாலும் விடுறது இல்லை. அப்படி செஞ்சால் ஒரு 10 நாள் 15 நாள் ஆகும். அப்புறம் அல்லாஹ் தஆலா உதவி செய்ய ஆரம்பிச்சிடும். அல்லாஹ் ஏற்படுத்தின உதவி வர ஆரம்பிச்சு. அப்போ தான் தொழுகை தக்பீர் கட்டி நிற்பா. அது வரைக்கும் பேசிக்கிட்டு இருப்பா கதை. துஹர்பாங்க சொல்லிட்டாலும் தொழுகை தக்பீர் கட்டுமே. அப்போ தான் பையன் 1க்கு வருதுன்னுவான், புள்ள 2க்கு வருதுன்னு சொல்லு. அதெல்லாம் போய் வேலை முடிச்சுட்டு வந்து இறந்துங்களா ஒரு வீட்டுக்கு உடனே சோறு வையின்னு. அப்போ தான் முடிகிறதுக்கு மணி 4:30 ஆயிரும். அசர்பாங்க சொல்கிற அளவுக்கு ஆயிரும்.
யா அல்லாஹ் இந்த டிஸ்டர்பும் இல்லாமல் தொழுகை எனக்கு தோஃபி செய்வாயாக வாங்க சொல்லிட்டாங்க. ரூமுக்குள்ளே போய் கதை சாத்திடணும். அல்லாஹ் அக்பர். எவனோ கத்தனா கத்திட்டு போட்டோம். பெல் அடிச்சுட்டு போட்டோம். கொஞ்ச நாள் ஆகும். சிரமந்தான் அப்படி செய்கிறது, சிரமம் இருக்க தான் செய்யும். அப்புறம் அவங்களே தெரிஞ்சுக்குவாங்க. வீட்டுக்காரர் 12:30 மணிலேருந்து 1 மணிக்கு அம்மா வீட்டுக்காரங்க கதை திறக்காது, அது தொழுதுட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் பெல் அடித்து வேஸ்ட்டு, ஃபோன் அடித்தாலும் வேஸ்ட்டு அப்படின்னு அவங்களுக்கா அந்த உணர்வு வந்துடும். அப்போ அவங்களுக்காக இவங்க செலவாத்து ஓதுற நேரம், இந்த அம்மா எனக்கு திக்ர் செய்கிற நேரம், இந்த அம்மா தொழுகிற நேரம், இந்த அம்மா குர்ஆன் ஓதுற நேரம்னு அவங்களா முடிவு பண்ணிக்குவாங்க. நற்காரியங்கள் நீ செய்கிற பொழுது செய்ய விடாமல் தடைகளை யார் ஏற்படுத்துறா? அல்லாஹ் ஏற்படுத்துறான். பாய் உன்னை சோதிக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் ஏற்படுத்துறான். நீ அதில் இஸ்திகாமத்தாக இருக்க, அதனால இஸ்திகாமத் என்ற வார்த்தையை அல்லாஹ் சொல்றான். அப்போ உறுதியாயிரு, உறுதியாயிரு. கல்யாணம் விட்டு கிளம்புறேன்னு கிளம்புவேன். அடியே நானும் வரேன்டி, ஃபோன் அடிச்சு சொல்லுவா. எது இருக்கு? அடி நானும் வரேன், உடனே சேர்ந்து போயிடலாம், ஒரே ஆட்டோவில் போயிடலாண்டி. நீ ஆட்டோ படிச்சு நானும் வந்துடுறேன்டி, எல்லாம் ஒத்துக்கு வந்து உதவிக்கு வருவாள். திக்ர் மஜ்லிஸுக்கு போகலான்னு என்னத்தை சொல்கிறது, மஜ்லிஸுக்கு போகலான் தான் ஆசையாக தான் இருக்குது. மாவு அரைச்சி வைக்கணும், காலையில் இட்லி சுடணும் வீட்டுக்காரருக்கு. எனவே அப்போ தான் துணி துவைக்க வேண்டிய வாஷிங் மிஷினில் துணி போட்டிருக்கேன், எடுத்து மடித்து வைக்கணும், எடுத்து துணி காய போடணும். அப்போ தான் வேலை சொல்லுவேன். அப்போ தான் 100 வேலை வரும் உனக்கு. நற்காரியங்கள் செய்ய விடாமல் தடை வரும். எங்கேருந்து வருது? மினல்லா, அல்லாஹ் கொடுக்குறான். நீ அதையும் மீறி போறியா, அதையும் மீறி நற்காரியம் ஈடுபடுறியா, தொழுக வர்றியா, குர்ஆன் ஓதுறியா, திக்ர் செய்றியா, அல்லாஹ்வுடைய உத்தரவு கட்டுப்படுறியான்னு பார்க்குறான் அல்லாஹ் தஆலா. இதுக்கு பேர் தான் இஸ்திகாமத். என்ன சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? சொன்னாங்க அந்த சஹாபிக்கு, ஒன்றே ஒன்று சொல்கிறேன், வாழ்நாள்லாம் செய். குல் ஆமன்து பில்லாஹ் சும்ம இஸ்தகிம். அல்லாஹ் தான் என்னுடைய இலாஹுன்னு சொல்லி, ரப்புன்னு சொல்லி, அதுலேயே இஸ்திகாமத்தாக இரு. புள்ளை கல்யாணம் வந்துருச்சு. யா அல்லாஹ் இந்த புள்ள கல்யாணத்தை நீ தான் அல்லாஹ் நடத்தி வைக்கணும், உன்னை தான் நம்புறேன் அல்லாஹ், வேறு யாரையும் நம்பலை அல்லான்னு சொல்லிட்டேன். உறுதியாக இரு. சோதனைகள் வரும், கஷ்டங்கள் வரும். ஹஸரத் என்ன என் பொண்ணுக்கு வந்து இது வரைக்கும் மாப்பிள்ளையே வரமாட்டேங்குது, எத்தனை இடத்துல அலைஞ்சிட்டேன் ஹஸரத், வரமாட்டேங்குது. என்னப்பா பிரச்சனை? கொஞ்சம் கருப்பாக இருக்கிறான் ஹஸரத். கருப்பாக இருந்தால் பொண்ணு கிடைக்கல, ஒரு காக்கா கூட பொண்ணு கிடைக்காது இது வரைக்கும். எல்லா காக்காவும் கல்யாணம் முடிச்சு பிள்ளைலாம் வச்சிருச்சுல, இந்த காக்கா பொண்ணு இல்லைன்னு சொல்லிச்சா? மாப்பிள்ளை கிடைக்கல இந்த காக்காவை சொல்லிச்சா? போய் என்ன போய் எல்லா காக்காவுக்கும் பொண்ணு கிடைக்குது, எல்லா ஈயும் கல்யாணம் முடிச்சிக்கிச்சு. கல்யாணம் முடிக்காத ஈ பார்த்துருக்கீங்களா? எல்லா கொசுவுக்கும் எல்லாம் கல்யாணம் முடிச்சு வச்சுட்டான். எல்லாத்தையும் ஜோடி ஜோடியாக தாங்க படைச்சான். வஹலக்னா குல்ல ஷைஇன் அஸ்வாஜா, வமின் குல்லி ஷைஇன் ஹலக்னா ஜௌஜைன் வமின் குல்லி ஷைஇன் ஹலக்னா, எல்லாத்தையும் ஜோடியாக படைச்சான். உன் பொண்ணுக்கு யார் மாப்பிள்ளைன்னு அல்லாஹ் தஆலா ஜோடி சேர்த்து வச்சுட்டான். முந்திய என் ரப்பு கொடுப்பான், கொடுக்கும்போது கொடுப்பான். நம்பிக்கை அல்லாஹ்ட்ட கேளு, என் ரப்பிட்ட கேளு. இஸ்திகாமத்தாயிரி, அதில் உறுதியாயிரி. உறுதி எப்படிப்பட்ட உறுதி இருக்கும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி உறுதி. அல்லாஹ்ட்ட புள்ள கேட்டாங்க, கேட்டார்கள். 30 வயசு, 40, 35, 40, 45, 50 வருஷமாக 20 வயசில் கல்யாணம் ஆகி 30 வருஷமாக அல்லாஹ்ட்ட கேட்டோம். இனிமேல் அல்லாஹ் கொடுக்க போகிறான், அதெல்லாம் நடக்காத காரியம் என்று விடலை. பாருங்க, 60 ஆச்சு கேட்குறாங்க, 70 ஆச்சு விடலை, டெய்லி கேட்குறாங்க அல்லாஹ் புள்ள கொடு. 80 ஆச்சு, 90, கிட்டுன்னு ஆடுது கை காலெலாம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் 100 வயசு. ரப்பி இன்னி வஹனல் அல்மு மின்னி, யா அல்லாஹ் என் எலும்புகள்லாம் தடன்னு ஆடுது, எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சிருச்சு, சதையெல்லாம் பிரிஞ்சிடும். இங்கெல்லாம் தொங்கிடும் பார்த்தீங்களா, சதையெல்லாம் பிரிஞ்சிடும். வஹனல் அல்மு மின்னி, என் எலும்புகள் எல்லாம் பலகீனமாகிவிட்டன. இன்னி வஹனல் அல்மு மின்னி வஸ்தஅல ரஅசு ஷைபா, என் முடியெல்லாம் வெள்ளேர் என்று மின்ன ஆரம்பித்து விட்டது ரப்பே. ஆனாலும் வலம் அக்கும் பிதுவாய்க்க ரப்பி ஷகியா, உன்கிட்ட கேட்பதிலே நான் நிராசையாகி விடவில்லை இன்ன வரைக்கும். அது விட மாட்டேன், கேட்க தான் செய்வேன். அந்த கேட்குற கேள்வி அல்லாஹ்வுக்கு பிடிச்சி போச்சு. அல்லாஹ் பிடிங்க. இப்ராஹிம் நபிக்கு இஸ்மாயில் நபியையும் இஸ்ஹாக் நபியையும் கொடுத்தான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் தஆலா யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் நபியா கொடுத்தான், மகனாக கொடுத்தான் இல்லை பை. எந்த அளவுக்கு அல்லாஹ் மேலே அளவு கடந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கை தளராமல் வச்சுருந்தான் கடைசி வரைக்கும். இவன் என்ன செய்ய அல்லாட்ட, யா அல்லாஹ் என் தொட்டுக்காரன் கார் வாங்கிட்டான்,
நான் பேக்காராக உட்காந்துருக்கேன். எனக்கும் ஒரு கார் கூட அல்லா எட்டி பார்க்குறேன். வந்துருச்சா காரு? என்னங்க அல்லாட்ட கார் கேட்டால் அல்லா கார் கொடுக்குற மாதிரி தெரியல. கேட்டு வேஸ்ட்டு. பைக் கூட அல்லா வரல பாருங்க. அல்லாட்ட கேட்டேன். அல்லா தான் முந்தி மாதிரி கிடையாது. அவங்களுக்காக கொடுத்துருக்குறான். அவன் கொடுத்து வச்சவங்க நமக்கெல்லாமா இல்லை. நம்ம ஏன் துவாவுமா இல்லை கபூல் செய்ய போகிறான்? ஏன் துவாவுமா அல்லாத்துல கபூல் செய்ய போகிறான்? சில பேர் நவுது பில்லாஹி மின்ஹா அரைஞ்சிங்களா? அப்படி கிடையாது பை. ஒரு ஆள் இப்போ பேப்பரில் போட்டிருந்தார். இந்த விமான விபத்தில் இறந்து போனார்ல, இந்த அகமதாபாத் விமான விபத்து நடந்துச்சுல்ல, 240 பேர் போனாங்கல்ல, அந்த விமான விபத்தில் இறந்து போனவர் ஒருத்தர் வந்து லண்டனில் 30 வருஷமாக இருக்கிறாராம். 20 வருஷமாக 30 வருஷமாக போட்டிருந்தாங்க. அவர் வீடு வேணும் என்று ரொம்ப கனவு கண்டார். லண்டனில் வீடு கட்டணும்னு. ரொம்ப சம்பாதிக்க, மாதம் பல லட்சம் சம்பாத்தியம். கடைசியாக லண்டனில் ஒரு வீடு வாங்கிட்டார். அந்த வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணி அந்த வீட்டுக்கு வந்து பெயிண்ட்டுக்கெல்லாம் அடித்து சுத்தப்படுத்திட்டு என் மனைவி மக்கள்லாம் அங்கே குடியேறணும் அப்படின்னு ரொம்ப காலம் நீண்ட கால ஆசை, என் 30 வருட கனவு இன்று இறைவன் கொடுத்து விட்டான், நிறைவேறப் போகிறதுன்னு சொல்லி அவன் பஞ்சாதி 2 பிள்ளைங்க மொத்தம் 4 பேரும் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு அந்த ஃபோட்டோ போட்டிருக்கான். 4 பேரையுமே கூட்டிக்கிட்டு பேர்லாம் போட்டிருக்காங்க. அன்றைக்கி நடந்த சம்பவத்துக்கு மறுநாள் பேரில் போட்டிருக்காங்க. ஃப்ளைட்டில் போகிறான். வெளியே 2 அவங்க சொந்த பந்தங்கள்லாம் டாட்டா காட்டுறாங்க. அவங்களாம் வீடியோ பிடிச்சிருக்காங்க. அந்த வீடியோவும் வாட்ஸ்அப்பில் போடுறாங்க. குழந்தைங்களாம் டாட்டா காட்டுதுங்க. என் கனவு நிறைவேறியது, கனவு இல்லம் எனக்கு கிடைத்து விட்டது. விமானம் மேலே ஏறி 2வது நிமிஷம் கீழே விழுந்துருச்சு. பாடி தான் கிடைக்கல, உடம்பே கிடைக்கல. 2 மினிட்ஸ் தான். என்ன ஆச்சு உன் கோரிக்கை, உன் ஆசை என்ன ஆச்சு? அல்லாஹ் அக்பர். அப்போ நீ ஆசைப்படுவது எல்லாம் அல்லாஹ் கொடுத்துறணும்னு எதிர்பார்க்காத. நீ கேளு, கேட்டுக்கிட்டே இரு, இன்னும் கேளு. நீ ஆசைப்பட்டதெல்லாம் உடனே அல்லாஹ் கொடுக்கணும்னு எதிர்பார்க்காத. எதுவுல் இன்சானி பி ஷர்ரி துஆஉ பில் ஹைர். மனிதன் சில நேரங்களில் தனக்கு தீமையே கேட்டுக்கொள்கிறான், நன்மையை கேட்பது போலவே. அது உனக்கு என்ன நடக்கும்னு உனக்கு தெரியாது இல்லையா? அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். யா அல்லாஹ் எனக்கு எது நல்லதோ அதை கொடுன்னு கேளு. எது எனக்கு மேலானதோ அதை கொடு. இந்த மாப்பிள்ளை தான் எனக்கு வேணும்னு கேட்காத, இந்த பொண்ணு தான் எனக்கு வேணும்னு கேட்காத. எதை வச்சு கேட்குறப்பா? இந்த பொண்ணு மூக்கு முடியுமா? நல்லா தான் இருக்குது. நீ மூக்கை பார்க்குற, கல்வை பார்த்தியா? வந்து மராரம் அடிக்க ஆரம்பித்தா தான் சாத்துறா. இதுக்கு எடுத்தாலும் சாத்துறா. அவள் ஒரு கோவக்காரியா நினைஞ்சிங்களா? அவள்கிட்ட எப்படி பொறுமை இருக்குதா? இல்லை உனக்கு தெரியுமா? ஏதாவது தெரியுமா உனக்கு? நீ மூக்கை மட்டும் பார்த்து கல்யாணம் முடிச்சா எப்படி? கலரை மட்டும் பார்த்து கல்யாணம் முடிச்சா எப்படி? என்ன பை, வீட்டை வந்து பெயிண்ட்டை பார்த்து வீடு வாங்கின மாதிரி. ஏன் பை, ஒரு புதுசாக ஒரு வீடு வாங்க போகிறீங்க, புரோக்கர் காம்பி நல்ல வீடுங்கன்னு போய் பார்த்தா மேலே சூப்பராக பெயிண்ட் அடிச்சிருக்கான். உள்ளெல்லாம் பார்க்க தேவையில்லை, விடு. அந்த வீட்டை வாங்கிக்கிறேன். இந்த எத்தனை லட்சம்? 1 கோடி. இந்த அப்படி வாங்கிக்குவியா? வாங்கிக்குவோமா? பார்த்து உள்ளே போய் பார்த்தா பாம்பு புத்தலாம் இருக்குது, வீட்டுக்குள்ளே கரையாம்புத்தலாம் இருக்குது, எல்லாம் பேந்து கிடக்குது, செவரெலாம் வெடிச்சு நிற்கிது பாலமாக. என்ன ஒரு சேர் உளுந்து கிடக்குது உள்ளுக்குள்ளார. வேற ஊடாது பேர், அது பேர் இரிது வாங்கி எனக்கல்ல ஆகாமான்னு வருதில்லை. எப்படா இடிஞ்சு உழுகுன்னு நிற்கிது சேவர் மேலெல்லாம் ஒத்துட்டு கிடக்குது. வெளியே மட்டும் மூட்டை பூட்டிட்டு வெளியே மட்டும் பெயிண்ட் அடிச்சு வச்சுட்டான். புது பெயிண்ட் வாங்கி, ஆசியன் பெயிண்ட் வாங்கி அடித்து வச்சு பாருங்கள், புது வீடு சார். உள்ளே போகாமல் வாங்கினா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் நீ. ஒரு பொருளை கலராக இருக்கிறா, ஒரு பையன் கலராக இருக்கிறான், மூக்கு மூலியமாக இருக்கிறான்னு வாங்கினா உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது தெரியுமா உனக்கு? ரப்பிட்ட கேளு. உள்ளுக்குள்ளே என்ன இருக்குங்கிற அறிஞ்சவன் அல்லாஹ் தான். யா அல்லாஹ், என் பிள்ளைக்கு தகுந்த மாப்பிள்ளையை, என் பிள்ளைக்கு தகுந்த பெண்ணை நீ கொடு அல்லான்னு அல்லாட்ட கேளு. இதுதான் வேணும், நீ நிர்ணயம் செய்யாத. எஜமா எதை கொடுக்குறானோ அதை வாங்கிக்கோ, அதை பொருந்திக்கோ. அல்லாஹ் கொடுப்பதை பொருந்திக்கொள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு தகுந்த ஜோடியை அல்லாஹ் கொடுத்துருக்குறான், சந்தோஷமாக பொருந்திக்கோ. அல்லாஹ் கொடுத்து ஆட்சேபனை செய்யாது. சமஜ்மேக பை. அப்போ எந்த நல்ல காரியங்கள் செய்ய போனாலும் குறுக்கால வருவான், சைத்தான் வருவான், அந்த செய்ய விடாமல் தடுக்கிறதுக்கு. அல்லாஹ்வுத்தாலா டெஸ்ட் பண்ணுறதுக்கான வருவான். அந்த காரியத்தை அப்பையும் இஸ்திகாமத்தாக இருக்கிறியா? இன்னல்லதீன காலு ரப்புன் அல்லாஹ், ஏ ரப்பு அல்லாஹ் என்று யார் சொல்லுகிறார்களோ, சும்மஸ்தகாமு அலைஹி, அதிலேயே நிலைத்திருக்கிறார்களோ,
ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா யஹ்ஸனூன், அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை, கவலையும் இல்லை. கொஞ்ச காலம் சோதிப்பான் அல்லாஹ் தஆலா, அப்புறம் அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் தஆலா பிற்கால வாழ்க்கையை சிறப்பாக ஆக்கி வைப்பான். அல்லாஹ் தான் என் ரப்பு. நான் அல்லாஹ்வை நம்புறேங்க, வேறு யாரையும் நம்பலைங்க, எஜமான நம்புறேன். நான் யாரை நம்பிமா பொண்ணு கல்யாணம் பேச்சிருக்கிற? இல்லை மச்சான் வந்து 4 பொண்ணு தரேன்டாரு, என் தம்பி வந்து சாப்பாடு பொறுப்பு எடுத்துக்கிறேன்டாரு, இல்லை அவர் வந்து இது வாங்கி கட்டளை வாங்கி தரேன்டார், இவர் பீரோ வாங்கி தரேன்டார். தூ மானங்கட்ட போலப்பா இருக்கு. யாரை நம்பி? அல்லாஹ், என் ரப்பை நம்பியா அல்லாஹ் நான் இந்த வேலையை செய்கிறேன். எந்த ரப்பை நம்பி அல்லாஹ் என் குழந்தைய எனக்கு கொடுத்தானோ, எந்த அல்லாஹ் என் குழந்தை 20 வயசு வரைக்கும் 18 வயசு வரைக்கும் வளர்த்து கொடுத்தானோ, அந்த அல்லாஹ் என்னை வாழ செய்ய மாட்டான்னா? அந்த ரப்பு என்னை வாழ செய்ய மாட்டான், ஜோடி அமைச்சு கொடுக்க மாட்டானா அல்லாஹ் எனக்கு? எந்த ரப்பு கோடிக்கணக்கான மிருகங்களுக்கு ஜோடி அமைச்சு கொடுத்தானோ, எந்த ரப்பு கோடிக்கணக்கான மிருகங்கள், விலங்கினங்கள், பறவைகள், மீன்கள், ஈ கொசு போன்ற ஒன்றை கூட அல்லாஹ் விடல, அத்தனை பேருக்கும் ஜோடி அமைத்து கொடுத்தானோ, அந்த ரப்பு எனக்கு பிள்ளைகளுக்கு ஜோடி அமைத்து கொடுப்பான். நான் ஏன் பயப்படணும்? எந்த ரப்பு எல்லா சிருஷ்டிகளுக்கும் ஒரு குருவிக்கு கூட வீட்டை கொடுத்துருக்கான், ஒரு புழுவுக்கு வீடு, ஒரு குளவிக்கு வீடு கொடுத்தான் அல்லாஹ் தஆலா, எனக்கு அதை வீடு தர மாட்டான்னா? என் ரப்பை நம்புறேன். அப்படி இறங்கி பாரு, அல்லாஹ் உனக்கு வீடு கொடுப்பான், வாசல் கொடுப்பான், வாழ்க்கை கொடுப்பான், எல்லாம் அல்லாஹ் கொடுப்பான். விளைஞ்சிங்களா? காசு இந்த ஹஜ்ஜுக்கு போகணுன்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு பீர் பாய் ஒருத்தவங்க இருக்கிறாங்க. பீர் பாய் ஒருத்தவங்க ஹஜ்ஜுக்கு போகணுன்னு ஆசை அவங்களுக்கு, காசு இல்லை. ஆனால் ரப்பே நீ என்ன கூட்டிகிட்டு போகிற, அவன் இடத்துக்கு வர்றேன், நீ தான் கூட்டிகிட்டு போகணும். ஒரே ஒரு ஆசை. அவங்க அண்ணன் தம்பிலாம் வசதியாக இருக்கிறாங்க. விளைஞ்சிங்களா? அவர் ரொம்ப ஏழ்மையான மனிதர். ஆனால் நான் ஹஜ்ஜுக்கு போகிறேன் ரப்பே, எனக்கு ரொம்ப துடிப்பாக இருக்குது, இங்கே வந்துடணும்னு ஆசையாக இருக்குது ரப்பே, நீ எப்படி கூட்டி போவே எனக்கு தெரியாது. ஒரே புடியாக நிற்கிறார். விளைஞ்சிங்களா? அப்படியே அட்டெல்லாம் நிற்கிறார். ஏழ்மையான மனுஷன். அவர் வேலை என்னன்னு கேட்டால் இந்த புத்தகங்கள்லாம் போட்டு விற்கிற வேலை. வேறு தொழில் தெரியல அவருக்கு. செலவாத்தின் சிறப்புன்னு புத்தகம் போட்டுக்குவார், பள்ளிவாசல் போய் விற்பார். என்ன கிடைக்கும் வருமானம்? இல்லை 100 200 கிடைக்கும், அவ்வளோதான். ஆனால் ஆசையாக இருந்தார். ஒரு இடத்துக்கு போனார், புஸ்தகம் விற்க போனார். அப்போ ஒருத்தர் கூப்பிட்டு சொன்னார், ஹஜ்ரத் எங்கள் வாப்பா ஹஜ்ஜுக்கு போகணும் ரொம்ப ஆசையாக காசு தான் சேர்த்து வச்சார், மொத்தம் போய்ட்டு ஹஜ்ஜுக்கு போக முடியாமல் போயிடுச்சு, யாராவது ஒருத்தரை வந்து அதுக்கு பதிலாக அனுப்பிச்சி வைக்கணும். அந்த வாப்பா வச்சுட்டு காசு இருக்குது, 5 லட்ச ரூபா காசு வச்சுருக்கிறார், யாரோ ஒருத்தர் அனுப்பணும்னு எங்கள் ஆசையாக இருக்குது ஹஜ்ரத், யாரை அனுப்பலாம்? என்னைய கூட அனுப்பலாமே அப்படின்னா. சரி கிளம்புங்க. ஒரு பைசா செலவில்லாமல் நல்லா கூட்டி போய்ட்டு வேண்டாம். சமீபத்தில் அவரை நான் பார்த்தேன், அல்லா அவங்க ஹஜ்ஜுக்கு கூட்டி போயிட்டானே. ஹஜ்ரத் செய்தி தெரியுமா, இது வரைக்கும் 3 ஹஜ்ஜுக்கு போயிட்டேன், காசே இல்லாமட்டார். அப்புறம் எங்கள் அண்ணன் மேலே யாரும் ஹஜ்ஜுக்கே போகல ஹஜ்ரத், வசதி இருக்குது, வீடு இருக்குது, வாசல் இருக்குது, காசு இருக்குது, ஹஜ்ஜுக்கு போகல, என்ன எல்லாம் ஹஜ்ஜுக்கு கூட்டி போய்ட்டு வந்தான். ஏன்? நான் என் ரப்பை நம்பினேன், இஸ்திகாமத் இருந்துச்சு, என் ரப்பு என்னை கூட்டிகிட்டு போவான். சமீபத்தில் 1 மாதத்துக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபேஸ்புக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி வந்துச்சு. இந்த ஹஜ்ஜு மாதம் இப்போ தானே முடிஞ்சு துல்ஹஜ்ஜு, அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு நாட்டிலேருந்து எம்மன் நாடோ எந்த நாடு மொரோக்கோவா ஏதோ நாடு போட்டிருந்தாங்க, முஸ்லீம் நாடு. அங்கேருந்து ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு கிளம்பி வந்தார், ஹேராம்லாம் கட்டிட்டு வந்துட்டார். அவர் வரும்போது ஏதோ ஒரு சாமானம் மிஸ் ஆயிடுச்சோ, பாஸ்போர்ட் எங்கே காணாமல் போச்சோ, தொலை வராரு. ஃப்ளைட்லாம் ஏறதுக்கு உள்ளே வந்துட்டார், எல்லாமே முடிஞ்சு, இமிக்ரேஷனாக முடிஞ்சு வந்துட்டார். ஃப்ளைட் ஏறதுக்கு முன்னாடி ஒரு சாமான் மிஸ் ஆயிடுச்சு, அதை தேடுறாரு. ஃப்ளைட் டைம் ஆகிடுச்சு, போர்டிங் முடிஞ்சு, அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டான். பேப்பரில் போட்டுருச்சு, படம் போட்டிங்கன்னா பார்க்கலையா? பார்த்தீங்களே? உடனே வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ளைட்டு கிளம்ப மூவ் பண்ணிட்டானோ. ஃப்ளைட்டு கிளம்பி போய் அந்த இதுக்கு போயிடுச்சு, எங்கே கிளம்புறதுக்கு போனால் ஏதோ ஒரு மிஸ்டேக், கிளம்பிடுச்சுன்னு போட்டிருக்கேண்ணா, தடங்கள் ஆயிடுச்சு. உடனே எல்லாரும் கீழே இறக்கி எனக்கு தேடுறான்னு சரி பண்ணிட்டானோ. திரும்ப ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் போது வண்டி நின்றுச்சு. இவனை இறக்கி இவன் அதாவது ஃப்ளைட்டு டைம் இருக்கும், 7-8 மணிக்கு கிளம்பக்கூடிய ஃப்ளைட்டுக்கு 7:30க்குள்ளே உள்ளே போயிடணும். 7:30க்கு மேலே போனால் உள்ளே ஏற்ற மாட்டான். இவர் அழுகிறார், யாருண்டா எவ்வளோ வாழ்நாளுடைய கனவாக இருந்துச்சு ரப்பே, என்னை விட்டுட்டு ஃப்ளைட்டு போகுது ரப்பே, நான் எப்படி போவேன், இனி எப்போ ஹஜ்ஜுக்கு போவேன், ஒரே அழுகுறாரு. இவர் இங்கே அழுது புறம்பிட்டு இருக்காரு, ஃப்ளைட்டு கிளம்ப மாட்டேங்குது.
அவன் சரி பண்ணுறான், நல்லா சரி பண்ணேன், கிளம்புனா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, வண்டி போக மாட்டேங்குது ஃப்ளைட். கடைசியாக எல்லாம் பார்த்தா என்னடா தப்பாக இருக்கும், இல்லை இவ்வளோ முயற்சி செய்கிறோம், இந்த மாதிரி வாழ்க்கையில் ஆனதே இல்லையே, எல்லாம் சரியாக இருக்குது, ஃப்ளைட் ஓட மாட்டேங்குது. அப்போ எங்கே சொன்னாங்கன்னா, அந்த ஒருத்தரை விட்டு வந்திருந்த அவர் பதுவா செய்வார்ல, அவரை வண்டியில் ஏற்று கிளம்புன்னு சொல்லியிருக்கானுவோம். ஆமாம்ல, அவன் அழுது நிற்கிறான், அல்லா என்னை விட்டுட்டு போகிறான், இனி எப்போ அல்லா அவன் தர்பாருக்கு வருவேன் அப்படின்னு அழுகுறாரு. அவரை கூட்டு ஃப்ளைட்டில் ஏற்றி ஸ்டார்ட் பண்ணால் டர்ன்னு கிளம்புது ஃப்ளைட்டு. அது வரைக்கும் ஃப்ளைட் கிளம்பலையாம். விளைஞ்ச பை அவரை வண்டியில் ஏற்ற உடனே ஃப்ளைட் கிளம்பிருச்சு. உடனே எல்லாரும் சந்தோஷமாயி ஒன்று அல்லாட்ட நீ இப்படி அழுது துவா செஞ்சுருக்கிற பை, இந்த வருஷம் நடந்த செய்தி எல்லா பேப்பர்லையும் போட்டிருந்தான். இவ்வளோ அல்லாஹ் மேலே பிரியமாக இருக்கிறான் அல்லா தாலான்னு அவர் கொண்டு போய் அந்த ஃப்ளைட்டுடைய பைலட்டு அதிகாரிகள் எல்லாம் அவருக்கு மாலையை போட்டு துண்டை போட்டு பரிசெல்லாம் கொடுத்து சந்தோஷமாக்கி அவர் ஸ்பெஷல் கவனிச்சாங்களாம் அவரை. அப்போ ரப்பா நம்பனா அல்லா தாலா ஃப்ளைட்டே நிப்பாட்டிட்டான் பாரு. எதுமா எவ்வளோ வேணும், இஸ்திகாமத்து வேணும். எந்த தேவையாக தான் அல்லா முன்னாடி வச்சிரு, யாரெல்லாம் இந்த தேவையை முன்னாடி தான் வைப்பேன், வேறு யாரையும் நம்புற மாதிரி கிடையாது. யாரெல்லாம் எனக்கு இத்தனை 1000 ரூபா கடன் இருக்குது, எனக்கு 500 ரூபா கடன், 1000 ரூபா கடன் இருக்குது, நீ தான் அடைக்கணும், என்ன செய்வேன்னு தெரியாது ரப்பே, நான் ஒன்றை மட்டும் தான் நம்புகிறேன், அவர் தருவார் இவர் எனக்கு நீ தருவ நான் அடைக்கிறேன். வராஞ்சுங்களா? எதையே இருந்தாலும் அல்லாஹ் முன்னாடி வச்சு அழுவுங்க. சும்மா இல்லை, நபிமார்கள் அல்லாஹ் முன்னாடி தேவை வச்சு அழுதாங்களா அல்லாட்ட, ரப்பி ரப்பே ஜி வலா தஜஅல்னி ரப்பி, அது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், ரப்பி லா ததர்னி ஃபர்தன், என்னை இப்படியே தனிமையிலே இறக்க செய்து விட, என் பிள்ளை இல்லாமல் மூத்தாக்கிறாத ரப்பே, ரப்பி லா ததர்னி ஃபர்தன் வ அன்த கைருல் வாரிசீன், வாரிசுகள் நீதான் மேலானவனாக இருக்கிற ரப்பே எனக்கு கூட அல்லா. கேட்டாங்களே, கேட்டுக்கிட்டே இரு, மனம் உடையாமல் கேளு, அல்லாஹ் தரும்போது தருவான், மிக சிறப்பான ஒன்றை தருவான், கண்ணியமாக தருவான். அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகுல் ஆமன்து பில்லாஹி சும்மஸ்தகிம், ஈமான் அல்லாஹ் மேல் நம்பிக்கை வை. அல்லாஹ் சொல்லிட்டான், இன்னல்லாஹ் பாலிகு அம்ரிஹி, தான் நினைத்த காரியத்தை அல்லாஹ் நடத்தியே தீருவான். ஆனால் கது ஜஅலல்லாஹு லிகுல்லி ஷைஇன் கதரா, ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் ஒரு வேலை, ஒரு கால நிர்ணயம் வைத்திருக்கிறான். வை ஒன்றுக்கும் நிர்ணயம் இருக்கு. ஒரு பிள்ளை கல்யாணம் ஆயிடுச்சு, அதாவது எனக்கு சாலியான குழந்தை பிறக்கணும் துவா செய்யுங்க, கல்யாணம் ஆச்சு, அல்லாஹ் தாலா அவனுக்கு சாலியான குழந்தைய கொடுப்பானாக அப்படின்னு. மறுநாள் வந்து அதற்கு நீங்கள் சாலியான குழந்தைய கொடுப்பான்னு துவா, குழந்தைய பிறக்கல அதத்துன்னு 9 மாதம் ஆகணும் பாரு. அது என்ன போய் மறுநாளே வந்து அதற்கு குழந்தை பெற்ற மாதிரி தெரியல, அதுக்கு ஒரு டைம் இருக்குல்ல. டேய், மனிதர்களுக்கு 9 மாதம் வச்சுருக்கான் அல்லாஹ் தாலா, யானைக்கு 2 வருஷமா, ஆட்டுக்கு 6 மாதமா, ஆட்டுக்கு 6 மாதம், மாட்டுக்கு 9 மாதமா, முயலுக்கு வந்து 30 நாள் தான். அது பாட்டுக்கு வரிசையாக தள்ளு, 10 குட்டி 30 நாள் தானே முயலுக்கு, என்னம்மா 30 நாளில் குட்டி போட்டுரும். மாதமாக இருக்கிறது 1 மாதம் தான், அது மாதம் குட்டி போடும். பார்த்தீங்களா, சுபானந்தா வர 1 2 10 குட்டி நினைஞ்சிங்களா, 10 குட்டி போடு, வருஷத்துக்கு 120 குட்டி, பிரச்சனையே கிடையாது. நினைஞ்ச போய் எல்லாம் நமக்கு அந்த மாதிரி நம்ம காப்பாற்ற 120 குட்டி என்ன செய்யறது, அது பாட்டுக்கு நம்ம வீட்டில் கல்யாணம் முடிச்சு ஒரே வருஷம் 120 குட்டி போட்டால் இருக்குது, ஒரு குட்டி போட்டால் அதை சமாளிக்க முடியல, வச்சு அவன் பண்ணுற அதிக்கிரமம் தாங்க முடியல. அல்ல அதுக்கு அளந்து வச்சுருக்கிறான் பை. இப்போ முயல் மாதிரி நம்ம பிள்ளை, நம்ம தாய்மார்களும் மாதம் 10 பிள்ளை பெற்று வருஷத்துக்கு 120 பிள்ளை பெற்றா யார் சமாளிக்கிறது? அது வீட்டில் வச்சு இந்த ஒன்று பள்ளிக்கூடத்துக்கு சீராட்டி சமட்டி அதுக்கு தலை சீவு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுக்கு 120 பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனா என்ன ஆகும்? எனவே அப்போ அல்லாஹ் தாலா ஒன்றுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி, யார் யாருக்கு என்ன தகுந்த மாதிரி அல்லாஹ் வச்சுருக்கிறான். அது ஜஅலல்லாஹு லிகுல்லி ஷைஇன் கதரா, ஒவ்வொன்றுக்கும் அந்தந்த அளவுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்கிறான். சரி, முயல் மாதம் 10 குட்டி போடுது, மீன் இருக்குல்ல மாதம் முட்டை போடுது. ஒரு முட்டையில் எத்தனை மீன் வரும் தெரியுமா? 3 கோடி. 2 உள்ளே இருக்கும், உள்ளே 2 நீளமாக இருக்கும், அதை ஒன்றை உடைச்சா துணுன்னு இருக்கும், கடுகை விட சின்ன எள்ளு பெருசுக்கு இருக்கும். எண்ணி பார்த்துருங்க உட்காந்துங்க, இன்றைக்கி நாளைக்கு எண்ணி பார்த்து சொல்லு, 2ஐயும் சேர்த்து 3 கோடி. 3 கோடி முட்டையிலேருந்து 3 கோடி மீன் வெளியே வருது. ஒவ்வொரு மீனும் 3 கோடி குட்டி போடுது. அந்த 3 கோடி குட்டியை வந்து வளர 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 வளர
முட்டையிலே கொஞ்சம் வெளியே வந்த உடனே அந்த குட்டியிலே வேறு மீன்கள் சாப்பிட்றதுலாம். அந்த 3 கோடி முட்டையில் வந்து பெரிய மீன் ஆகுது 5 5 6 தான் பெருசாகும். எல்லாம் மற்றவங்க சாப்பிட்ரும் எல்லாம். அது பெருசாகி முட்டை போடுற அளவுக்கு வரக்கூடியது ஒரு 5 6 தான் வரும். எல்லாம் மற்றதுக்கு ரிஸ்க்கு. போய் இப்போ அல்லாஹ் தஆலா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அளவு ஒரு நிர்ணயம். என்ன பை, இப்போ நம்ம பிள்ளைங்க அல்லாஹ் தஆலா மாதம் 10 குட்டி போகிற வச்சு யார் பிள்ளை மேலே பாசம் வருமா? அது மாதமானதுலேருந்து அது ஒரு இத்தனை ஸ்கேன், எத்தனை மாத்திரை, எத்தனை டாக்டரு, எத்தனை வைத்தியம், எத்தனை வாந்தி, இதெல்லாம் எடுத்து இந்த அப்படி அந்த அப்படி 9 மாதம் சுமந்து கஷ்டப்பட்டு கடைசியாக பெற்றெடுத்து எந்த டாக்டர் போகலாம், இந்த அங்கே போகலாமா அங்கே போகலாமா, அவங்க அங்கே போனால் ஆப்ரேஷன் பண்ணுவோம், இங்கே போனால் நார்மல் டெலிவரி பார்ப்பானுங்க, இங்கே போகலாமா அங்கே போனால் அலைஞ்சு திரிஞ்சு கடைசியாக அந்த பிள்ளை பெற்று அந்த பிள்ளை பார்த்தா இவ்வளோ சிரமத்துக்கு மத்தியில் அல்லாஹ் எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தானே, இத்தனை வருஷம் ஏக்கம். அதுக்கு முன்னாடி எத்தனை டாக்டரு, மருத்துவம் எத்தனை டாக்டரு, எத்தனை நாட்டு வைத்தியம், எத்தனை தர்கா, இத்தனை பள்ளிவாசல் எல்லாம் சுற்றி புள்ள வந்தோடனே நெஞ்சோட அல்லாஹூ என் கண்ணே என் மணியே கட்டி அடைச்சிக்கிறேன். அதெல்லாம் அந்த பாசம் தர்றதுக்காக வேண்டி தான் இவ்வளோ கஷ்டப்படுது. இவ்வளோ கஷ்டம் இல்லை ஏன் கொடுத்தாங்க பை? என்ன பை உங்கள் பேத்தி என்ன கொஞ்சம் நீங்க ஏன் எத்தனை துவா எத்தனை தர்கா ஏ பை, அதுக்கு விட வச்சோம். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அதுக்கு ஒரு கால நிர்ணயம், அந்த பிரியத்தை உண்டாக்குறதுக்காக வேண்டும். எனவே இவர் பாட்டு இந்த அம்மா மாதம் 10 பெற்று வச்சுக்க குறும்பணம் அப்படி வாஷிங் மிஷினில் போட்டு அடுத்த மாதம் பெற்றுக்க வேண்டாம் 10. எனவே ஓவராக அதிகாரம் பண்ணுறீங்க. 10 கூட வாஷிங் போட்டு அடுத்த மாதம் 10 பெற்றுக்க என்னடா சொல்கிற நீ? அப்படி ஒன்று பெக்கிறதுக்குள்ளார அரை உசுறு போயிடுது. எனவே அப்போ அந்த புள்ள மேலே பாசத்தை உண்டாக்குறாங்களா அதெல்லாம். எனவே இந்த 10 என்னது கதி ஆகும்? நம்ம எல்லாம் அத்தா குறும்பு செஞ்சு அப்படியே ஒரே தட்டு சட்னி ஆக்கிடுவாங்க. அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு கத ஜஅலல்லாஹு லிகுல்லி ஷைஇன் கதரா, ஒவ்வொன்றுக்கும் அதற்கு தகுந்த மாதிரியான அளவை நிர்ணயத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். இதுக்கு எத்தனை மாதம், அதுக்கு எத்தனை மாதம், அதுக்கு எத்தனை மாதம், இதுக்கு எவ்வளோ நாள், இது எத்தனை குட்டி போடணும், இது எவ்வளோ பேர், 1 இது 2 இது 10, ஒன்றுக்கும் அளவு நிர்ணயம். சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலாவுடைய ஏற்பாடுகள் என்னென்ன சொல்கிறது நாம். ஆகவே சுருக்கமாக என்ன சொல்ல வந்தோம், அல்லாஹ்ட்ட கேளுங்கள், அல்லாஹ்வை நம்புங்கள், நிராசையாகி விடாதீர்கள். எனக்கெல்லாம் அல்லாஹ் தர்ற மாதிரி இல்லைங்க, நாமெல்லாம் நினச்சி பார்க்க முடியுமா? அதெல்லாம் இல்லை. கேளு அல்லாஹ்ட்ட, பெருசாக கேளு, சின்னதாக கேட்க வேணாம், பெருசாக கேளு. அல்லாஹ் தருவதற்கு தயாராக இருக்கிறான். ஆசை இழந்து விடாதீர்கள், ரப்பின் பக்கம் ஆசை கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா நம்ம எல்லோருக்கும் நமது தேவைகளை கண்ணியமான முறையில் நிறைவேற்றி தருவானாக. நம் கவலைகளை அல்லாஹ் தஆலா நீக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.